அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல லாஸ்ட் இயர் எந்த மாதிரி இருந்தது, அது ரியாலிட்டி என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அது பொதுவாக தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி படி நிறைய கேட்டகரி இருக்குங்க. அது ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சது, ரியாலிட்டி என்ன? பொதுவாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் படிக்க நினைக்கிறாங்க குழந்தைகள். அதே மாதிரி பெற்றோரும் அது நம்மளுடைய குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் படிக்க நினைக்கிறாங்க. காரணம் ஃபீஸ் குறைவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், பேஷண்ட் ஃப்ளோ. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ரியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேனிக் ஆகிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதுக்காக? அப்போ நம்ம அடுத்த படிப்புக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிக்கணும். அப்போ நம்மளுடைய எக்ஸாமை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நம்மளுடைய பிளானிங் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ ஓப்பன் கேட்டகரி, அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன மார்க் வரைக்கும் கிடைச்சது லாஸ்ட் இயர் தேர்ட் ரவுண்டில் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். 650 ஓசி, பிசி 618, பிசிஎம் 611, எம்பிசி 602, எஸ்சி 531, எஸ்சிஏ 463, எஸ்டி 477. இதை விட நம்ம அதிகமான மார்க் நமக்கு டார்கெட் வச்சு படிக்கணும். இதை விட அதிகமான மார்க்கை டார்கெட் வச்சு படிக்கணும். பட் இந்த வருஷம் கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக ஏறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா டைம் அந்த 20 மினிட்ஸ் கட் ஆகுது, சாய்ஸ் கிடையாது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதே மார்க் தான் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், குறையலாம். அப்போ இந்த சூழ்நிலையில் ஓப்பன் கேட்டகரியில் 1044 பேர் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 1212 இடங்கள், இஎஸ்ஐசி 28, சிஎம்சி 8, டோட்டலாக 1248 இடங்கள். இந்த 1248 இடங்கள்ல தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டி அவங்க மட்டும்தான் காம்படிஷனுக்கு வர முடியுமானா மற்ற ரிசர்வேஷன் இருக்கிறவங்களும் அதில் இடம் முடிக்கும். அப்போ ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டிக்கு 112 இடங்கள் தான் கிடைச்சதுங்க. போன வருஷம் 135 இடங்கள் கிடைச்சிருந்தது. அப்போ 112 இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. அப்போ 93 பேர்ல 10 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டிக்கு 93 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்குங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 10,958 பேர் அப்ளை பண்ணாங்க. மேஜரா 3ல் ஒரு பகுதி அவங்க தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 101 இடங்கள், இஎஸ்ஐசி, சிஎம்சி எல்லாம் சேர்த்து 1033 இடங்கள் இருக்கு. ஆனால் எப்படி 2017 ரேங்க் வரைக்கும் மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி நிறைய எடுப்பாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் போவாங்க பிசியில். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு 1033 இடங்கள் பிசியில் இருந்திருந்தாலுமே 2017 இடங்கள் வரைக்கும் நமக்கு அலாட் ஆச்சுன்னா ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுக்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறது பொருத்தம். அப்போ 54 பேர் 10 பேர் கிடைச்சதுங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1540 பேர் அப்ளை பண்ணாங்க. 134 இடங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், மொத்தம் 137 இடங்கள். ஆனால் 208 ரேங்க் வரைக்கும் மூவ் ஆச்சு. அது ஓப்பன் கேட்டகரியில் சீட்டை எடுத்திருந்தாங்க. அப்போ 74 பேர்ல 10 பேர் கிடைச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 5924 பேர் அப்ளை பண்ணாங்க. 1093 ரேங்க் வரைக்கும் மூவ் ஆச்சு. 784 இடங்கள் தான் இருந்தது. இந்த ரேங்க் அதிகமாக போற காரணம் ஆல் இண்டியா கோட்டால ஒரு சிலர் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஓப்பன் கேட்டகரியில் இடங்கள் சீட் எடுக்கிறாங்க. அப்போ 54 பேர்ல 10 பேர் கிடைச்சதுங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4817 பேர் அப்ளை பண்ணாங்க. 726 ரேங்க் வரைக்கும் போச்சு. மொத்தம் 584 இடங்கள், 66 பேர்ல 10 பேர் கிடைச்சது. அப்போ எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 760 பேர் அப்ளை பண்ணாங்க. 133 ரேங்க் வரை கிடைச்சது. அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தாங்களா, அதில் டாப் லெவல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போனாங்க. இதுலேயும் அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருந்திருக்கும். அதனால 57 பேர்ல 10 பேர் கிடைச்சதுங்க. மொத்தம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் 25,318 பேர் அப்ளை பண்ணாங்க. மொத்தம் 28,000 பிளஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 44 பேருக்கு கிடைச்சது. மொத்தம் 269 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 61 பேர்ல 10 பேர் கிடைச்சதுங்க. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மொத்தமாக 4333 ரேங்க் வரைக்கும் நமக்கு போச்சுங்க. 4033 அது ஆல் இண்டியா கோட்டாவில் கொஞ்சம் எடுத்தாங்க, ஜெனரல் கேட்டகரியில் கொஞ்சம் எடுப்பாங்க, இதெல்லாம் போக அப்போ நமக்கு 25,318 பேர் அப்ளை பண்ணதில் 58 பேர்ல 10 பேர் கிடைச்சது. அப்போ 6 பேர்ல ஒரு குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு. ஓவராலாக கம்பைன் பண்ணால் 6 பேர்ல ஒரு குழந்தைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறத ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பட் அதே நேரத்தில் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும். ரேங்க் தான் முக்கியம். அது கட் ஆஃப் டிசைட் பண்ணுறது மார்க் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி வச்சுட்டு சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. ரேங்க் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு இடங்கள் இருக்கு, அந்த இடங்களுக்கு எவ்வளவு மாணவர்களை நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான்
இந்த சீட் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறதுனால மறக்காம ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் 9363443685. உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.